கழுதையின் மீது பயணம் செய்த அரசர். இந்த காணொளி விளக்க உரையும் அசைபட உருவாக்கமும் முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளன. தமிழில் கோவேறு கழுதை என்ற சொல்வழக்கு எவ்வாறு வழக்கத்திற்கு வந்தது? யூத மரபில் மேசியாவின் கழுதை என்பது காலத்தின் இறுதியில் உலகத்தை மீட்க மேசியா வருகை தரும்போது அவர் பயணம் செய்யவிருக்கும் கழுதையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு முன்னுரைத்தலின்படி மேசியா ஒரு கழுதையின் மீது பயணம் செய்தபடியே வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், மீட்பை அருள்பவர், தாழ்மையுள்ளவர், ஒரு கழுதையின் மீது பயணம் செய்தபடியே வருகிறார். ஜக்கரியா 9:9. புதிய ஏற்பாட்டின்படி இயேசு ஒரு கழுதையின் மீது பயணம் செய்தவாறு எருசலேமுக்குள் நுழைந்தபோது இம்முன்னுரைத்தல் நிறைவேறியது. சீயோன் மகளிடம் இவ்வாறு கூறுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் மனத்தாழ்மையுள்ளவராய் ஒரு கழுதையின் மீது பயணம் செய்தபடியே வருகிறார். மத்தேயு 21:1 மற்றும் 7, யோவான் 12:14 மற்றும் 15. பாஸ்கா, அதாவது கடத்தல் பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே இயேசு ஒரு கழுதையின் மீது பயணம் செய்து எருசலேமுக்குச் சென்றார். போர் தொடுக்கும் அரசர் குதிரையின் மீது பயணம் செய்து வருவதைப் போலன்றி இயேசு ஒரு கழுதையின் மீது பயணம் செய்து எருசலேம் நகருக்குள் நுழைந்த நிகழ்வு அமைதியின் வருகையை சிறப்பித்துக் காட்டும் ஒரு குறியீடாக அமைகிறது. பண்டிகைகளை கொண்டாட இயேசு பலமுறை எருசலேமுக்குச் சென்றிருந்த போதிலும் அவர் எருசலேமுக்குள் மேற்கொண்ட அந்த இறுதி நுழைவு ஒரு தனித்துவமான பொருளைக் கொண்டிருந்தது. அவர் ஒரு தாழ்மையான அமைதி அரசராக கம்பீரத்துடனும் தூய தன்மையுடனும் அந்நகருக்குள் நுழைந்தார். இயேசு பிறந்த காலத்தில் மக்கள் நடந்தே பயணம் செய்தனர் அல்லது விலங்குகளின் முதுகின் மீதும் விலங்குகள் இழுத்துச் செல்லும் வண்டிகளின் மீதும் பயணம் செய்தனர். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்குச் செல்வதென்பது கரடுமுரடான பாதைகளின் வழியாக மேற்கொள்ளப்படும் 4 முதல் 6 நாட்கள் வரையிலான ஒரு பயணமாக அமைந்திருந்தது. அந்த நீண்ட தூரத்தை நடந்தே கடப்பது மரியாவிற்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்திருக்கும். எனவே யோசேப்பு மரியாவை ஒரு கழுதையின் முதுகின் மீது அமர செய்து பயணம் செய்தார். லூக்கா 2:5. அக்காலத்தில் சுமைகளை சுமந்து செல்வதற்காக கழுதைகளே, அதாவது கோவேறு கழுதைகளே பயன்படுத்தப்பட்டு வந்தன. இன்றும் கூட பல நாடுகளில் அவை இத்தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குதிரைகள் என்பவை செல்வந்தர்கள் பயணம் செய்வதற்கும் வண்டிகளை இழுத்துச் செல்வதற்கும் போர்க்களங்களில் பயன்படுத்தப்படும் விலங்குகளாக இருந்தன. தமிழில் வழங்கும் கோவேறு கழுதை என்ற சொற்றொடர் அரசரால் பயணம் செய்யப்படும் கழுதை என்பதையே குறிக்கிறது. இச்சொல் வழக்கில் வரும் கோ என்ற தமிழ்ச் சொல் அரசர் என்பதையும், ஏறு என்பது பயணம் செய்தல் என்பதையும், கழுதை என்பது கழுதை என்ற விலங்கையும் குறிக்கின்றன. சுருக்கமாகச் சொன்னால் இதன் பொருள் கழுதையின் மேல் ஏறிச் சென்ற அரசர் என்பதாகும். அமைதியின் தாழ்மையான அரசராக இயேசு கழுதையின் மேல் கம்பீரமாக ஏறி எருசலேமுக்குள் நுழைந்த பின்னரே தமிழ் மொழியில் இந்த பயன்பாடு தோன்றியிருக்கக்கூடும். கழுதை என்பது இயல்பாகவே மன உறுதி கொண்ட ஒரு விலங்காகும். இது இயேசுவை, அதாவது தாம் மனித உருவெடுத்ததன் நோக்கமான துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் ஒரு கழுதையைப் போலவே உறுதியாகவும் மன உறுதியுடனும் இருந்த இறை மகனை குறியீட்டு முறையாகச் சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய மன உறுதியை பண்பாக கொண்டதும் கடமையுணர்விக்கதும் சுமையை சுமப்பதில் நம்பிக்கைக்குரியதுமான அந்த கழுதையைத்தான் எருசலேமுக்குச் செல்ல இயேசு பயன்படுத்திக் கொண்டார்.